எங்க நம்ம இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், எங்க நம்ம ஊர் பொது தண்ணி டேங்க் மேலதான் இருக்கும். இந்த தண்ணி டேங்க் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா காலத்துல கட்டினது. அது எத்தனை வருஷம் கூட எனக்கும் தெரியல. எங்க தாத்தாட்ட தான் கேட்கணும் எத்தனை வருஷம் கட்டுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த தண்ணியோட குவாலிட்டி பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணியே கருப்பா தான் இருக்கு. உள்ள 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 நல்லா மாலை வணக்கம். நான் இப்போ எதுக்காக அந்த வீடியோ போடுறேன்னு வச்சுக்கலாம், நான் அந்த தண்ணி பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் போடுறேன். தண்ணி தான் பிரச்சனைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் எந்த தண்ணியை பேசணும்னு தெரியும் உங்களுக்கு. ஆனா அந்த தண்ணி நான் இப்ப பேசல, இப்ப குடிக்கிற தண்ணியை பேசுறேன். ஏன்னா அதுல இருந்து தான் எல்லாத்துக்கும் வர பிரச்சனை எல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்போ அதோட தண்ணியோட குவாலிட்டியை செக் பண்ணி உங்ககிட்ட காமிக்கணும்னு தான் அந்த வீடியோவே நாங்க போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆரோ வாட்டர் செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டு அடுத்தது வந்து போர் தண்ணிக்கு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆரோ வாட்டர் செக் பண்ணிடலாம். 0.20 0.20 இது வந்து நம்ம ஆரோ வாட்டர்ல இருக்கிற வந்து வாட்டரோட குவாலிட்டி. இந்த தண்ணி நம்ம குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 200 பாயிண்ட் வந்தாலுமே அது குடிக்கிற தண்ணி தான். 200 250 பாயிண்ட் வந்தாலுமே குடிக்கிற தண்ணி தான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போர் தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பாத்திரலாம். இது நம்ம போர் தண்ணி, நிலத்தடி நீர்னு சொல்லுவோம். அறுநூத்தி 10 610. இந்த போர் தண்ணியே குடிக்க முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கிறது குடிக்கவே கூடாது. இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அந்த உப்பு தண்ணி ஆகட்டும், பாக்டீரியா தண்ணி ஆகட்டும், நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த தண்ணியெல்லாம் குடிச்சோம்னா மொத்தத்துல உடம்புல எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். இந்த தண்ணியை பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம ஊருக்காக நம்ம இருக்கிற அந்த டேங்க் தண்ணியோட தரத்தை பார்க்கணுமா இல்லையா? அதெல்லாம் நான் கழுவியே பாத்தீங்கன்னா பல வருஷம் ஆகுது. சுத்தம் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேல ஆகுன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த தண்ணியை பார்த்துடலாம். இப்ப நம்ம அங்க போயிட்டு நம்ம அந்த தண்ணியோட தரத்தை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அடுத்தது என்னன்னு பேசிக்கலாம். இது நம்ம ஆரோ வாட்டர் இங்க போட்டு இதுல தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. எல்லாருமே கோட்டைப்படிக்காரங்க எல்லாமே இதுலதான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆரோ வாட்டர் போன வரலும் நல்லா இருந்துச்சு. இதுல கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாச்சு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் யூஸே பண்ணல. இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸே பண்ணல. நீங்க இருக்கிற நிலைமையை மட்டும் பாத்துங்க. இது ஒரு சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணா நல்லா ஒர்க் ஆகும். ஆரோ வாட்டர் இருக்கிற இடம் பாருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த நெல்லிக்கூடத்துக்கு பேக் சைடு, கோட்டைப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு, நீங்களே பாருங்க என்ன நிலைமையில் இருக்குன்ட்டு. சைட்ல எல்லாம் கொஞ்சம் பாருங்க, சைட்ல எல்லாம் பாருங்க. உள்ள இதுக்குள்ள இந்த கேப் இருக்கு, அரிச்சு கேப் இருக்கு. இந்த கேப்ல மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது உள்ள கொஞ்சம் காணுங்க. இந்த நிலைமையிலதான் இருக்கு கோட்டைப்பட்டி பஞ்சாயத்து. பஞ்சாயத்துல இருக்கிற ஆளுங்க யாரும் இப்போ யார் கண்ட்ரோல், வீடியோ கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பஞ்சாயத்து அளவு முடிஞ்சிருச்சு. கிளர்க்கு அவங்க எல்லாமே தான் பார்க்கணும். பக்கத்துலதான் பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கு. அவங்க இது கண்டுக்கிறதே இல்லை சுத்தமா. இது ரெடி பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன எவ்வளவு பிரச்சனை, மக்களுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இது நம்ம டேங்க் மேல ஏறி எடுத்துட்டு கீழே, ஏன்னா டேங்க் அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. அந்த மேல இருந்த எல்லாமே சுத்தி உடஞ்சி எல்லாம் விரிசல் விட்டு இருந்துச்சு. அதனால அங்கிருந்து காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நீங்க இந்த தண்ணியில டம்ளர்ல தெரியுதானு தெரியல, நீங்க பாருங்க எவ்வளவு குப்பை இருக்குன்னு மட்டும் பாருங்க.
அதான் தெரியல, இங்க நல்லா தெரியுது. இதோட தரம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாமே. எழுநூத்தி ஐம்பது இருக்கு. 750 இருக்கு. இதுக்கும் மேல ரொம்ப பாத்தீங்கன்னா இந்த தண்ணி குடிக்கலாமா குடிக்க வேணாம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஆரோ வாட்டரோட தன்மை அப்படி இருக்கு, இது போர் தண்ணி எவ்வளவு இருக்கு, இதோட தன்மை எவ்வளவு இருக்குன்னு நீங்களே பாத்துக்கங்க. அப்போ வந்து இந்த தண்ணி குடிக்கிறவங்க நிலைமை என்ன ஆகுன்ட்டு நீங்களே பாத்துக்கங்க. பஞ்சாயத்துல இதை சரி பண்ணல அப்படின்னா ஊர்ல இன்னும் நிறைய பிரச்சனை வரும். நிறைய உடல்நல பாதிப்புலாம் நிறைய வரும். இதனாலதான் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நீங்களே அதை வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் கேட்டீங்கன்னா தான் வந்து சரி பண்ண முடியும்.